கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் இந்த 2வது மாதத்தின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் இந்த 2வது மாதத்திலும் கூட நம்மை அதிகமாய் ஆசீர்வதித்து கனப்படுத்துவாராக. இந்த 2வது மாதத்திற்காக தேவ சமூகத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் கொடுத்த வார்த்தை எடுத்து வாசிக்கலாம். பிலிப்பியருக்கு எழுதிய நிருபம் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய நிருபம் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். இந்த வசனத்தில் தேவன் வெளிப்படுத்தின காரியம், தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த வசனத்தில் நாம் என்ன பார்க்கிறோம்? நம்முடைய குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்குகிற தெய்வமாய் காணப்படுகிறார். ஆம், மனுஷன் குறைவுள்ளவனா இந்த பூமியில குறைவுள்ளவர்களாகவே வாழ்கிறதை பார்க்கிறோம். நம்மிடத்தில் அநேக குறைவுகள் உண்டு. குறைகள் மட்டுமல்ல, குறைவுகள் உண்டு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தரோ அவர் நிறைவானவர். அவர் எல்லாவற்றிலும் நிறைவான நன்மைகள், நிறைவான கிருபைகள், நிறைவான ஆசீர்வாதங்கள் உடையவராய் இருக்கிறார். ஆம், இந்த 2வது மாதத்திலே இந்த நிறைவான கர்த்தர், நிறைவான ஆசீர்வாதங்களாலே நிரப்புகிற கர்த்தர் இதோ இந்த மாதத்திலும் இதோ நம்முடைய குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்க போகிறதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இதுதான் கர்த்தர் நமக்கு கொடுக்கின்ற ஒரு வாக்கு தத்தம். நம்முடைய குறைவுகள் எல்லாம் தேவன் இந்த மாதத்தில் நிறைவாக்குவார். நம்ம எல்லோரும் குறைவுகள் வரலாய் காணப்படுகிறோம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில குறைவுகள் உண்டு. ஆம், இதை குறித்து வேதம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் முதல் 4வது வசனத்தில் இங்கு எபேசி சபைக்கு தேவனாகிய கர்த்தர், ஆமென், தேவ மனிதனுக்கு தரிசனமாய் அல்லது வெளிப்படுத்தி அந்த எபேசி சபையை குறித்து இப்படியாய் தேவனுடைய வார்த்தைகளை உரைக்கிறதை நாம் பார்க்கிறோம். எடுத்து வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்துவிளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர்கள் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எபேசி தூதனுக்கு கர்த்தருடைய வார்த்தை பக்தனாகிய யோவான் மூலமாக எபேசி திருச்சபைக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். எபேசி சபையின் தூதனுக்கு அவர் என்ன எழுதுகிறார் என்று சொன்னால், இதோ 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கையிலே ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, இந்த சபைக்கு நீ சொல்ல வேண்டிய காரியம் என்ன? உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், உன் பிரயாசத்தையும் அறிந்திருக்கிறேன், உன் பொறுமையையும் நான் அறிந்திருக்கிறேன், நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாது இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன், அப்போஸ்தலர்கள் அல்லாதவர்களை தங்கள் அப்போஸ்தலர்கள் என்று சொல்லுகிறதையும் ஆமென் நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்றும் கண்டதை குறித்து நான் அறிந்திருக்கிறேன். நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் பாருங்க, அநேக காரியங்கள், நற்கிரியைகளை இந்த எபேசு சபையில தேவன் காண்கிறதை பார்க்கிறோம். எல்லா காரியங்களை சொல்லி, ஆனாலும் நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு என்று சொல்லுகிறார். பிரியமானதோட பிள்ளைகளை, ஒரு குறை, அன்பு, ஆதியிலே கொண்டிருந்த அன்பிலிருந்து அவர்கள் விலகி இப்பொழுது ஒரு புதிய அன்போடு கூட, குறைவுள்ள அன்போடு கூட, ஆமென், தேவனை முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் சேவிக்காமல், தொழுது கொள்ளாமல், தேவனுக்குரிய மகிமையை செலுத்தாமல், குறைவான அந்த விசுவாசத்தோடு, குறைவான மகிழ்ச்சியோடு, குறைவான ஆமென்
தங்களுடைய அன்போடு தேவனை சேவிக்கிறவர்களாய் அங்கே இருக்கிறதை நம்மாலே பார்த்து கொண்டிருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆதியிலே இருந்த அந்த அன்பு இல்லை என்பதை தேவன் அவர்கள் மேல் வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு. ஒரு இடத்தில் ஒரு குறைவு உண்டு என்று சொல்லும் பொழுது, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவு பர்ஃபெக்டாக, எவ்வளவு நல்ல திருச்சபையாக இருக்கிற அந்த திருச்சபையிலே ஒரு குறை இருப்பதை ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எத்தனை குறைகள் ஆண்டவராலே காண முடியும்? குறைகள் இல்லாதவர்கள் இல்லை. இன்றைக்கு அநேக விதத்தில் ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் குறை நிறைந்தவர்களாக இன்று மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தர் நம்மை தூக்கி பார்ப்பாரேயானால் நம்மிடத்தில் 1000 குறைகள் உண்டு. அநேக நேரங்களிலே மனிதர்களாகிய நாம் மற்றவர்களுடைய குறைகளை தான் பார்க்கிறவர்களாய், மற்றவர்களுடைய குறைகளை, குற்றங்களை நாம் தூக்கி சொல்கிறவர்களாய், எடுத்து சொல்கிறவர்களாய் இருக்கிறோம். ஆனால் நம்மிடத்தில் உள்ள குறைவுகள் எத்தனை? அதுதான் தேவன் கேட்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, வேதம் சொல்லுகிறது, ஆமென், கர்த்தருடைய வார்த்தையில ஏன் இந்த குறைவுகள், ஏன் இந்த குறைவுகள், ஏன் இந்த பட்டினி, ஏன் இந்த நிலை என்று சொல்லி வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தை லூக்கா எழுதிய சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் ஒரு சம்பவத்தில் நிகழ்ந்த ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எடுத்து வாசிக்கலாம். லூக்கா 15ஆம் அதிகாரம் 14வது வசனம். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபடத் தொடங்கி. இது வேதத்தில் ஒரு தகப்பனுக்கு இருந்து 2 தாய்மார்கள் கூட சொல்லப்பட்ட ஒரு கதை. அதுல இளையவன் தன்னுடைய சொத்து எல்லாவற்றையும் கூட, தன்னுடைய பங்கு அவன் பிரித்து கொண்டு தூர தேசத்திற்கு போனான். தன்னுடைய இச்சையின்படி வாழ வேண்டும் என்பதற்காக தகப்பனை விட்டு, தகப்பனுடைய சந்தோஷத்தை விட்டு, அந்த தகப்பனுடைய ஆசீர்வாதமான அந்த ஐக்கியத்தை விட்டு அவன் தூர தேசத்திற்கு போய் தன் இஷ்டப்படி வாழ வேண்டும் என்று எண்ணி தனக்குரிய எல்லா சொத்தையும் பங்கிட்டு கொண்டு தூர தேசத்துக்கு போகிறதை பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவனிடத்தில் இருந்தது குறிப்பிட்ட அமௌண்ட். அது எவ்வளவு நாளைக்கு இருக்குமோ அவ்வளவு நாளைக்கு இருந்தது. அது முடிந்து போயிடுச்சு. வேதம் சொல்லுகிறது, அவன் எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு, ஆமென், மேற்படி அவனுக்கு வருமானம் இல்லை. இருக்கிறத வச்சுதான் அவன் ஓட்டிக்கிட்டு இருந்தான். இருக்கிறதை கொண்டுதான் ஜீவனம் பண்ணி கொண்டிருந்தான். இந்த நிலையிலே உள்ள பணம் எல்லாம் கூட அவனுடைய வாழ்க்கையில எல்லாம் செலவழிக்க தொடங்கினான். வேதம் சொல்லுகிறது, அவன் எல்லாவற்றையும் செலவழித்த பின்பு அந்த தேசத்துல கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. ஒருவேளை அவனுக்கு தெரியாமல் போயிருக்கும், இப்படி ஒரு பஞ்சம் வரும், இப்படி ஒரு பட்டினி காலம் வரும், இப்படி ஒரு பயங்கரமான நாட்கள் வரும் என்பது அவன் அறியாதிருந்திருப்பான். அவனுக்கு தெரிந்ததெல்லாம் இருக்கிற பணத்தை கொண்டு என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், எப்படி வாழலாம் என்று யோசிச்சு அதன்படி வாழலாம் என்று நினைச்சான். மறுபக்கம் அவனுக்கு வெளிப்படவில்லை. இன்றைக்கும் அநேக நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு அப்படிதான் இருக்கிறோம். என்ன நடக்கும் என்பது தெரியாமல் இருக்கிறதை கொண்டு அநேக நேரங்கள்ல நாம் மகிழ்ச்சியா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம். தேவன் எதற்கு, கடவுள் எதற்கு, கடவுளுடைய தயவு கூட வேண்டாம் என்பதை போல, என்னிடத்தில் பணம் இருக்கு, படை இருக்கிறது, செல்வம் இருக்கு, அதை கொண்டு நான் எப்படி வேண்டாலும் வாழலாம் என்று நினைக்கிறோம். ஆனாலும் கொடிய நாட்கள் வரப்போகிறது என்பதை அறியாதிருக்கிறார்கள். கொடிய பஞ்சங்கள் வரப்போகிறது என்பதை அறியாதிருக்கிறார்கள். கொடிய பயங்கரமான சூழ்நிலைகள் வரப்போகிறது என்பதை நாம் அறியாதிருக்கிறோம். ஆம், இந்த வேதத்தில் வாசிக்கும் பொழுது பஞ்சம் உண்டான பொழுது அவனுடைய வாழ்க்கையில அவன் குறைவுபட தொடங்கினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குறைவுபட தொடங்கினான். அப்பொழுது அவன் புத்தி தெளிந்த பிற்பாடு அவன் தகப்பனுடைய வீட்டை நோக்கி திரும்ப வருகிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, குறைவு தேவனுடைய அல்லது அவன் தகப்பனுடைய சமூகத்தை விட்டு தூர தேசத்திற்கு போய் நல்ல நல்ல கிராண்டா வாழலாம் என்று நினைச்சிருப்பான். ஆனால் எப்பொழுது அவன் தகப்பனை விட்டு, தன் சொந்த வீட்டை விட்டு, நிறைவான ஆசீர்வாதங்கள் கொண்ட தன் தகப்பனுடைய வீட்டை விட்டு அவன் தூரமாய் போனானோ, பிரிந்து சென்றானோ, அப்பொழுதே அவனுக்கு வந்து விட்டது ஒரு கேடான காலம். வேதம் சொல்லுகிறது, ஆமென், கர்த்தரை விட்டு தூரம் போகிறவன் நாசம் அடைவான் என்று. வேதத்தில் இப்படிப்பட்ட வசனங்கள், அநேக வசனங்களை நம்மாலே பார்க்க முடியும். தூரம் போகிறவன் சபிக்கப்பட்டவன், நாசம் அடைவான் என்றெல்லாம் இருக்கு. ஆம், இன்றைக்கு அப்படிதான் அந்த மகன், இளைய மகன், அந்த தகப்பனுடைய சந்தோஷமான வீட்டை விட்டு, அநேக வேலையாட்கள் கொண்ட வீட்டை விட்டு, நிறைவான ஆகாரம் இருந்த அந்த நல்ல வீட்டை விட்டு அவன் தூரமாக போய் தன் சுய இச்சையின்படி நல்ல வாழலான்னு நினைச்சிருப்பான். ஆனா அந்த வாழ்க்கை அவனுக்கு கிடைக்கல.
இருந்தது கொஞ்சம், அந்த உள்ளதை கொண்டு அவன் வாழலாம் என்று நினைத்தான், முடியல. வருமானத்திற்கு வழியும் இல்லை. இந்த சூழ்நிலையில் தான் அவன் எல்லாவற்றையும் குறைபட தொடங்கினான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மெய்யாகவே இன்றைக்கும் குறைவுகள் என்பது எதனால? நிறைவான இடத்திலிருந்து, ஆசீர்வாதமான ஒரு நிலையிலிருந்து நாம் இஷ்டத்துக்கு வாழலாம் அப்படின்னு சொல்லி சுய புத்தியின் மேல் சார்ந்து சுய ஞானத்தோடு செயல்படலாம் என்று எண்ணி நாம் அநேக நேரங்களில் ஆசீர்வதிக்கப்பட்ட இடத்தை விட்டு, ஆசீர்வாதமான இடத்தை விட்டு, அல்லது தேவனோடு கொண்டிருக்கிற ஐக்கியத்தை விட்டு, நம்மை எப்பொழுதும் ஆசீர்வதிக்கிற கர்த்தரை விட்டு நாம் தூரம் போகும் பொழுது தேவன் நம்மை குறைவுள்ளவர்களாக மாற்றுகிறதை பார்க்கிறோம். அல்லது உலகம் நம்மை குறைவுள்ளவனாக்கும். மீண்டும் கர்த்தரிடத்தில் திரும்பும் பொழுது, பிதாவிடத்தில் திரும்பும் பொழுது, தகப்பனிடத்திற்கு வரும் பொழுது நம்முடைய குறைவுகள் எல்லாம் தேவன் நிறைவாக்குகிறவராய் இருக்கிறார். இந்த மாதம் நிறைவாக்குகிற மாதம். உன்னுடைய குறைவுகள் தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ நம்முடைய வாழ்க்கையில ஆமேன் நாம் பல விதத்திலே நம்முடைய ஆமேன் அறியாமை நிமித்தமாக ஆமேன் தேவனுக்கு விட்டு தூரம் போயிருக்கலாம். தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்வதை விட உலகத்தோடு ஒட்டி கொள்ளலாம் என்று துன்மார்க்கமாய் போய் சம்பாதித்து பெரிய ஆளாகலாம் என்று நீங்கள் நினைத்திருக்கலாம். ஆனால் உங்களுடைய சூழ்நிலை தேவன் தலைகளாய் மாற்றியிருக்கலாம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, குறைவுண்டு, உன்னிடத்துல ஒரு குறை உண்டு. ஆண்டவர் தெரியும் உன்னிடத்துல ஏதோ ஒரு குறை, நீ ஏதோ இழந்திருக்கிற, ஏதோ ஒன்று நஷ்டப்பட்டிருக்கிற, அதை நிறைவாக்கும்படியாய் தேவன் இந்த மாதத்துல அவர் உனக்கு முன்பாக கைகளை நீட்டி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆமென். உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, நம்ம இடத்துல ஒரு குறை உண்டு. பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய குறைவுகள் அது எதுவா இருக்கட்டும், அது ஆவி ஆத்துமா சரீரத்துக்கு உட்பட்ட குறைவுகள், ஆமென், சரீர பலவீனங்களாக இருக்கட்டும், அல்லது வறட்சியா இருக்கட்டும், அது ஒருவேளை வேதனையான சூழ்நிலைகளாக இருக்கட்டும், அந்த குறைவுகளை கர்த்தர் இந்த மாதத்தில் நமக்கு நிறைவாக மாற்றுகிற தெய்வமாக ஆசீர்வதித்து அந்த லேக்னஸ், அந்த தேவைகளை பூர்த்தி செய்கிற தேவனாக, நம்மை மீண்டும் எழும்பி பிரகாசிப்பிக்கிற தெய்வமாக இந்த மாதத்தில் நமக்காக தேவன் ஒரு பெரிய காரியம் செய்ய போகிறார். உன்னுடைய வாழ்க்கையில என்ன குறைவு என்பது நான் அறியேன், ஆனால் கர்த்தர் அறிவார். உன் குறையை நிறைவாக்க என் ஆண்டவர் இந்த மாதம் ஆசீர்வாதமான ஒரு மாதமாய் மாற்றப் போகிறார். ஏன் அந்த இளையகுமாரன் குறைவுபட தொடங்கினதற்கு காரணம், ஆசீர்வாதமான ஐஸ்வர்யமான உன்னதமான தகப்பனுடைய வீட்டை விட்டு அவன் தூர தேசத்திற்கு போனான். தகப்பனுடைய சந்நிதியை விட்டு அவன் தூரம் போனதுனால அவன் குறைவுபட தொடங்கினான். இது எத்தனை பயங்கரமான ஒரு காரியம். பிரியமானதோட பிள்ளைகளை, இன்றைக்கும் தேவனுடைய அன்பையும் தேவனுடைய பிரசன்னத்தையும் தேவனுடைய ஆலயத்தையும் தேவனுடைய ஆராதனைகளை விட்டு தூரம் போய் நாம் எப்படியும் வாழலாம் என்று நினைக்கின்றோம். ஆனால் தேவனுடைய அருள் இல்லாமல், கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்லாமல் நம்மாலே வாழ முடியாது. நாம் அதை குறித்து வேதத்தில் வாசிக்கும் பொழுது உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 47-48 வசனங்களிலும் நாம் பார்க்க முடியும். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 47-48. சகலமும் பரிபூரணமாயிருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமற் போனது நிமித்தம் சகலமும் குறைவுபட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய். அவர்கள் உன்னை அழித்து தீரும் மட்டும் இருப்பு நுகத்தடியை உன் கழுத்தின் மேல் போடுவார்கள். பயங்கரமான ஒரு காரியம். வேதம் சொல்லுகிறது, சகலமும் பரிபூர்ணமாயிருக்கையிலே நாம் ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய ஆசீர்வாதங்கள், தேவனுடைய கிருபைகள் பரிபூர்ணமாக இருக்கவில்லை. தேவன் கொடுத்திருக்கின்ற வேலையில நாம் மனமகிழ்ச்சியோடு களிப்போடு ஆமென் நம் தேவனாகிய கர்த்தரை சேவியாமல் போனது நிமித்தமாக, அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. சகலமும் குறைபட தொடங்கும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். அந்த நிறைவான ஆசீர்வாதங்களிலே, நிறைவான அந்த மகிழ்ச்சியில, நிறைவான ஐஸ்வர்யத்தில, நிறைவான வேலை வருமானங்களிலே நாம் தேவனை நினைக்காவிட்டால், கர்த்தரை நினைக்காவிட்டால், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நாம் குறைவுபட தொடங்குவோமா? குறைவுபட தொடங்குவோம். ஆமென். ஒருவேளை அநேகர் இப்படிதான், ஒருவேளை இந்த 4 வரியிலும் கூட குறைவுபட்டவர்களா இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆனாலும் பரவாயில்லை, தேவன் இந்த மாதத்திலே உன் குறைகளை நிறைவாக்க போகிறார். தேவன் உங்களுடைய குறைவுகள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்க போகிறார். அது என்ன குறைவானாலும் சரி, ஆவிற்குரிய குறைவானாலும் சரி, சரீரத்திற்குரிய ஆமென் வேலையில்லா திண்டாட்டமா,
அல்லது பிள்ளை இல்லாத ஒரு பிரச்சனையா, திருமண காரியங்கள் வாய்க்காமல் இருக்கிறதா, வீடு கட்ட முடியாமல் இருக்கிறீர்களா, கடன் பிரச்சனைகளா, ஒரு குறைவுகளோடு கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம் அல்லவா? இவைகள் எல்லாவற்றையும் நிறைவாக்க இந்த மாதத்தில் தேவன் வாக்களிக்கிறதை பார்க்கிறோம். நிச்சயமாய் நமக்காகவே தேவன் இந்த வார்த்தையை கொடுத்து கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, யாருக்கு குறைவில்லை? ஆண்டவர் நம்முடைய குறைவுகளை எப்படி நிறைவாக்குகிறார் என்று சொல்லி வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையின்படியே நாம் தியானிப்போமையானால் வேதம் சொல்லுகிறது, சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் இப்படியாய் பக்தன் சொல்லுகிறார். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 10வது வசனம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, யாருக்கு குறைவில்லை? ஆமே, சிங்கக்குட்டிகள் கூட தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்குமா, குறைவுகளோடு வாழும். ஆமேன். ஆகார குறைவினாலே அவைகள் தவிக்கும். ஆனா வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. இது பரிசுத்த வேதாகமத்தில் கர்த்தர் சொன்ன வார்த்தை. கர்த்தரை தேடுங்கள். இந்த மாதத்தில் நம்முடைய குறைவுகள் நிறைவாக்கப்பட நாம் கர்த்தரை தேடுகிறவர்களாக இருந்தால் தேவன் நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குவார். ஆம், அது எப்பேற்பட்ட குறைவானாலும் சரி, சம்பளம் பற்றாக்குறையா இருக்கட்டும், சரீரத்தில் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கலாம், உன்னுடைய சரீரத்தில் மட்டுமல்ல உன்னுடைய மனதில் 1008 குறைவுகள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம், எல்லாம் நிறைவாக்கக்கூடியவர் நம்முடைய ஆண்டவர். அவராலே கூடாதது ஒன்றுமில்லை. எனக்கு அருமையான பிள்ளைகளை, நீ கர்த்தரை தேடு. வேதம் சொல்லுகிறபடி